ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசு டெய்லர்ஸ். ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ வரல. ஏன்னா எனக்கு வந்து செல்லு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து வேறு செல்லு மாற்றி ரெடி பண்ணி வீடியோ வர்றதுக்கு இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. இனிமேலேருந்து வீடியோஸ் வந்து ரெகுலராகவே வரும். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து வெட்ட தெரியாது, எனக்கு அளவெல்லாம் எடுத்து இப்படி பண்ணணும்னு தெரியாது அப்படின்றவங்க யாராக இருந்தாலுமே இந்த மாதிரி இப்போ வந்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸை வந்து மாற்றி போட்டுக்கோங்க. எதுக்காகனா இந்த தையலுக்கு உண்டான அளவுகள்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் வீடியோவில் வந்து காட்டியிருக்கிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மேபி உங்களுக்கு இது புரியலை அப்படின்ற பட்சத்தில் வேணால், புரியலைன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து அதை இன்னொரு வீடியோவில் டீப்பாக வேணால் சொல்கிறேன். ஒன்று தனித்தனியாக எப்படி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கோம் எப்படி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. நான் இப்போ டார்க் பண்ணியிருக்கிற லைனில் தான் வந்து நான் கட் பண்ண போகிறேன். இது வந்து நான் தையலோடு சேர்த்து, தையல் இல்லாமல்னா நான் ஒரு சின்ன 2 பாயிண்ட் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த அளவில் இருக்கும். மாற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த தையலுக்கெலாம் வந்து நம்ம அளவு விட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காண்டி தான் நான் மாற்றி எடுத்தேன். நீங்கள் ஏன் மாற்றி எடுக்கணும்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் மாற்றாமல் அப்படியே ப்ளவுஸை நேராக வச்சு நல்ல பக்கம் வச்சு மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து நீங்கள் தையலுக்கு உண்டான எக்ஸஸான அளவு வந்து கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். உள்வெட்டு வெட்டுறது வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு இன்ச் மட்டும் மார்க் பண்ணிட்டு தள்ளி வச்சுட்டு வெட்டினீங்க அப்படின்னா, இதுதான் உள்குழிவு வெட்டுறது. ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வெட்டியும் முடிச்சிடலாம். நீங்கள் உங்களுக்கு வந்து சந்தேகமே வராமல் வெட்டணும் அப்படின்றதுக்காண்டி தான் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணுற மெத்தட் இது. யாருனாலுமே ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நான் இப்படி தான் ஸ்டிச் பண்ணுவேன். இப்போ இது மாதிரி தான் கட் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி கட் பண்ணும்போது தையல் அளவுகளில் எந்த விதமான மாறுதல்களுமே வராது. நான் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கிடுவேன். இது வந்து தப்பே வராது. நம்ம இந்த மாதிரி வெட்டும்போது வந்து நமக்கு தப்பே வராது. நான் என்னுடைய ப்ளவுஸ் ஆகட்டும், கஸ்டமருடைய ப்ளவுஸ் ஆகட்டும், நான் இப்படி தான் கட் பண்ணுறேன். இது வந்து லைனிங் கிளாத்து. ஸோ இந்த லைனிங் கிளாத் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து கீழே மடிப்புக்கெலாம் வந்து துணி கொடுக்காம நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். நான் இந்த துணியை வந்து சாரீ கிளாத்தில் வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து நான் மேனேஜ் பண்ணிடுவேன். அதுக்காண்டி நான் மார்க் பண்ணல. இதில் வந்து நீங்கள் எக்ஸஸாக வந்து இந்த கீழே 1 இன்ச் மடித்து தைக்கிறது கொடுப்போம் இல்லையா, அதை மட்டும் வேணால் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா அது தைக்கிறதுக்கு தேவை, கண்டிப்பாக வேணுன்றதுனால. மற்றபடி எந்த அளவுகளுமே நம்ம வந்து மாற்ற தேவையே கிடையாது. ப்ளவுஸை இப்படியே போட்டுட்டு நம்ம வெட்டணும் அப்படின்னாலே ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். தப்பே வராது. இப்படி வெட்டும்போது வந்து நமக்கு எந்த விதமான தப்புமே வராது. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து வெட்டலாம். கண்டிப்பாக இது நான் கொஞ்சம் அதாவது ஜஸ்ட்டு இதை எப்படி மார்க் பண்ணணுன்றதுக்காண்டி மட்டும்தான் நான் இதை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த அளவுகள்லாம் வந்து இப்படியே வரும் அப்படின்றதுக்காண்டி இல்லை. நீங்கள் ஒரு கிராஸ் செக் வந்து நம்ம பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் இது வந்து நமக்கு மாறாமல் அப்படியே இருக்கும் ப்ளவுஸு. ஆம்கோல் அளவு எல்லாமே வந்து நம்ம யோசிச்சுட்டு எப்படி பண்ணுறது அந்த மாதிரிலாம் யோசிக்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். இதை வந்து நான் எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து கொஞ்சம் அந்த இடத்துல லூஸ் இருக்குதுன்னு சொன்னதுனால நான் கொஞ்சம் இது பண்ணியிருக்கிறேன் உள்ளே தள்ளி. நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணிட்டீங்க, ஒரு வாட்டி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு வேளை புரியலை அப்படின்னா என்ன புரியலை அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அது தனியாக என்ன புரியலைன்றதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். தையலுக்கு வந்து முன்னாடி பின்னாடி பேக் ஃப்ரண்ட் வந்து நம்ம எப்போவுமே எக்ஸ்ட்ரா விடுவோம் இல்லையா, அந்த தையலுக்கு உண்டான அளவுகளையும் சேர்த்து தான் நான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து புரியலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு வாட்டி அதை வீடியோ வந்து ஸ்லோவாக பாருங்கள், புரியும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வராது. இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டு என்ன காரணம் அப்படின்னா, வீடியோ வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு எடுக்காமல் விட்டுட்டேன். இனிமேல் அடுத்த வீடியோவில் வந்து நான் அதை சரி பண்ணிக்கிறேன். இந்த ஃபோன் புதுசுன்றதுனால எனக்கு கொஞ்சம் கரெக்டாக தெரியலை. நான் அடுத்த டைமில் இருந்து நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
நான் இது ஒன்றும் தப்பு பண்ணிட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா, அளவு சட்டையில் இருக்கிற எந்த அளவுகளுமே மாறாது, அது அப்படியே கிடச்சிரும். என்ன ட்ராபேக்குன்னு கேட்டிங்கன்னா, அளவு சட்டையில் வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு தான் அது சரி பண்ணணும். கரெக்ட் பண்ணாமல் நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தப்பாயிரும். இந்த இடத்துல வந்து துணி வந்து பத்தாது. ஸோ அதனால் நான் வந்து துணி பத்தாதுன்றதுனால அது டாட்குள்ளே தான் போகும். அதனால் நான் அப்படியே விட்டுட்டு அதை கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற மெத்தடையும் நான் வந்து இன்னொரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சாரி இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கு. இனிமேல்ட்டு வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆயிரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்படுன்றவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது எந்த பிரச்சனைகளுமே இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நான் சொன்னேன். அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறது இந்த மெத்தடு. அளவெடுத்து கட் பண்ணுற மெத்தடை வந்து நான் இன்னொரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்டு அப்படின்னா கண்டிப்பாக சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி தான். இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.